நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் தாம்பரிச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, பாக்யலட்சுமியுடைய மாமனாரை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவரை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க. பாக்யலட்சுமி சீரியல் ரொம்பவே எமோஷனலான சீக்வன்ஸோட போயிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த சீக்வன்ஸை யாருமே எதிர்பார்க்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா பாக்யலட்சுமியோடைய மாமனார் பார்த்தீங்கன்னா இறக்குற மாதிரியான சீக்வன்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த சீரியல்லே ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படின்னா அது இவருடைய கேரக்டர் தான், ராமமூர்த்தி. ஸோ இவருக்கு இப்பதான் 60வது கல்யாணம்லாம் பண்ணாங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு சீரியல் நினைச்சிட்டு இருந்தா இப்போ உடனே ஒரு இறக்குற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த ட்விஸ்ட்டை கண்டிப்பா யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த சீக்வன்ஸ்க்காக நிறைய பேர் வந்து மாத்துங்க, ஸ்டோரி லைனை மாத்துங்க அப்படிலாம் கூட சொல்லிட்டு வராங்க. ஆனா இந்த சீக்வன்ஸ் வரப்போகுதுன்றது இவருக்கு முன்னாடியே தெரியுமாங்க. அவரு இப்போ அண்ணா ஷூட்டிங்ல இருக்கும்போது அந்த சீரியல்ல வெளியே வரும்போது இவங்களுடைய டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்லாம் இவரை தேடி அங்க போயிருக்காங்க. என்னப்பா ஆச்சு, என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ சார்ன்ட்டு மாறி மாறி மூஞ்ச பாத்துக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் சொன்னாங்களாம், அது வந்து சார் உங்க ரோல் சார் அப்படின்னு இழுக்கும் போது என்னை போட்டு தள்ள போறீங்களான்ட்டு அவரே கேட்டாராம். அவருக்கே தெரிஞ்சிருச்சாம் நம்மள இந்த சீரியல் விட்டு தூக்க போறாங்கன்ட்டு. இந்த ஸ்டோரியில ஒரு விறுவிறுப்பு தேவை, டிஆர்பி வேணும் அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் ஸ்டோரியே இப்படி மாத்துறாங்களாம். அதே மாதிரி இந்த சீரியல் முடிய போதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஏன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அவங்களுடைய அம்மா இறக்கும் போது கூட அந்த சீரியல் முடிய போது போல கண்ணனுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு, அம்மாவோட இறப்புல எல்லாம் சேர்ந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஓடுச்சுங்க. அந்த மாதிரி தான் இந்த சீரியலும். எழிலும் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. அவர் என்ன ஆக போறாரு, கோபி அவருடைய ஃபேமிலி எப்படி பாத்துக்க போறாரு, இது போல சீக்வன்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. ராமமூர்த்தியா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும். இவருடைய ரோல் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ரோல். அது மட்டும் இல்லாம நல்ல தாத்தாவா, நல்ல மாமனார், மருமகளுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா, ஒய்ஃபா ரொம்ப நல்லாவே பார்த்துப்பாரு. எல்லாம் கலந்த கலவையான ஒரு கேரக்டர். நல்ல காமெடி பண்ணுவாரு. இந்த ரோல் பாத்தீங்கன்னா அப்படியே அவங்களுடைய ரியல் அப்பா கேரக்டராங்க. ஆமாங்க, ஏன்னா இவரை ஆரம்பத்துல இருந்து வில்லனா தான் எல்லாரும் பார்த்தாங்களாம். ஏன்னா படங்கள்லயும் இவரு வில்லனா தான் நடிச்சிருக்காரு. அந்த வகையில 1993ல இருந்து இவரு படங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மணிவண்ணன் அவர்களுடைய இயக்கத்துல ராஜா மகன், தோழர் பாண்டியன், அமைதிப்படை, தனுஷ் அவர்களுடைய பொல்லாதவன், சிம்பு அவர்களுடைய தொட்டி ஜெயா, இது போல வரிசையா படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அது எல்லாத்துலயும் வில்லனா பண்ணிட்டு இவருடைய ரியல் லைஃப் எடுத்தாலும் பல பேருக்கும் இவரு வில்லனா தான் தெரிஞ்சிருக்காரு. ஆனா இவங்களுடைய வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் இவரு ஹீரோ தாங்க. ஆமாங்க, இவங்களுடைய அப்பா தான் இவருக்கு ரோல் மாடல். இவங்களுடைய அப்பாவை பார்க்கும் போது நம்ம அப்பா இருந்திருந்தா இப்ப எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்ட்டு ரீசெண்டா கொடுத்த இன்டர்வியூல கூட கண் கலங்கிட்டாரு. என்னன்னா இவங்களுடைய அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டு கூலி தொழில் பண்ணும் போதுதான் ஏதோ யாரோ ஒருத்தங்க வரலன்ட்டு இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இவருக்கு வேலை கிடைக்குது. அதுவும் எடுத்த உடனே ஆபீசர் வேலைலாம் கிடையாதுங்க, கிளர்க் போஸ்டிங் தான் கிடைக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் முன்னேறி ஆபீசராகவே மாறி இருக்காரு. அதுல இருந்து எல்லாரும் அப்பா இவ்வளோ லெவல்ல இருக்காரு, அதுவும் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காரு, பையனை ஏன் இப்படி தருதலை ஆக்கிட்டாரு அப்படின்லாம் திட்டினாங்களாம். அந்த நேரத்துல தான் அவங்களுடைய அப்பா இவருக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. இவங்களுடைய அப்பாவுடைய ஆசை என்னன்னு கேட்டீங்கன்னா இவரையும் வந்து எப்படியாவது நம்ம கவர்மெண்ட் ஜாபை வாங்க வைக்கணும், நம்மள மாதிரி அவனும் ஒரு ஆபீசர் ஆகணும் அப்படின்ற ஆசையும் இருந்திருக்கு. ஆனா அதுக்கு நல்லா படிச்சிருக்கணும். அப்பல இருந்தே படிப்பு இவருக்கு வராதாங்க. இவரு திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் கூட பிறந்தவங்கன்னு பாத்தீங்கன்னா 2 அக்கா இருக்காங்க, ஒரு தங்கச்சி இருக்காங்க. அண்ட் இவங்களுடைய அம்மா இப்ப வரைக்கும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே திருநெல்வேலி மாவட்டத்துல தான் இருக்காங்க. இவர் ஒரே மகன் அப்படின்றதுனால எல்லா பொறுப்புகளையும் இவருக்கு வந்திருக்கு. அவங்களுடைய அப்பாவுடைய மரணம் வந்து இவர் மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கு ஆளாக்கி இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவருடைய இறப்புல இருந்து இப்ப வரைக்கும் மீளா துயரத்திலையும் இருக்காரு. படிப்படின்னு சொன்னா அவர் பாத்தீங்கன்னா நடி அப்படின்ட்டு அவருடைய மனசுக்குள்ள சொல்லி நடிக்க போயிருக்காரு. சரி, இவனுக்கு படிப்பே வரல, அவன் ஆசைப்பட்டதையாச்சும் பண்ணட்டோன்ட்டு விட்டுட்டாராங்க. அப்படி அவங்க அப்பா கிட்ட பர்மிஷன் எல்லாம் வாங்கி படிப்பெல்லாம் உதறி தள்ளிட்டு வந்துதான் இவரு நடிக்க வந்திருக்காரு. இவருடைய நடிப்புக்கு இந்த பாக்யலட்சுமி சீரியல் ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சமீபத்துல கூட ஒரு விருது விழால இவருக்கு நல்ல தாத்தா, நல்ல மாமனார் அப்படின்ற ஒரு அவார்டும் கிடைச்சது. அதனால இவருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணாரோ வெள்ளித்திரையில அது எல்லாமே சின்னத்திரை மூலமா கிடைச்சிருச்சுன்னு சொல்லலாம். இவர் இந்த ஒரு சீரியல் மட்டும் இல்லாம ஆல்ரெடி இதே சேனல்ல பாண்டியன் ஸ்டோர் 1ல பாத்தீங்கன்னா முல்லையோட அப்பா கேரக்டர், விஜய் சித்ராவுடைய அப்பா கேரக்டர் பண்ணிருப்பாரு. அதுவும் ரொம்ப பாசிட்டிவான ரோல் தான். அதுல பாத்தீங்கன்னா ஒரு அப்பா பொண்ணு பாண்டிங் எப்படி இருக்குமோ அதே தான் இவருடைய லைஃப்லயும் இருக்குமாம். அதாவது இவர் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா, நான் என்னோட சொந்த மகளா தான் சித்துவை பார்த்தேன், ஆனா
ஆனா அவ இல்லைன்ட்டு என்னால் ஏத்துக்கவே முடியல அப்படின்ட்டு அவருடைய இறப்புல இருந்த ஒரு சில மர்மமான விஷயங்கள் எனக்கு இதெல்லாம் சந்தேகமா இருக்குன்ட்டு பத்திரிகையாளர் நண்பர்கள் கிட்ட அப்போ ஒரு பிரஸ் மீட்ல கூட கொடுத்திருப்பாரு. அப்போ அந்த விஷயம் ரொம்ப வைரலாகவும் பரபரப்பாகவும் பேசப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்படி அந்த ஒரு நல்ல பாண்டிங் இவர் யார் கூடலாம் நடிக்கிறாரோ அந்த அளவுக்கு தன்னுடைய மகளா பேத்தியாவே நினைப்பாராம். அந்த மாதிரி தான் இப்போ பாக்கியாவை நல்ல ஒரு மகளாவும் அவங்க கூட இருக்க அந்த குழந்தைகள் எல்லாரையுமே நல்ல ஒரு பேரம் பேத்தியாவும் பாக்குறாராம். அதனாலதான் என்னவோ அந்த சீன்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினலாவே எல்லாருமே அழுதுட்டாங்களாம். அது நடிக்கலாம் இல்லையாங்க. அவர் ஒருத்தருடைய இறப்பு அப்போ எப்படிலாம் இருக்குமோ அதை அப்படியே ஒரிஜினலா அந்த ஃபியூனரல் சீன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்திருக்காங்களாம். அது எல்லாத்தையுமே கண்டிப்பா அடுத்தடுத்த சீக்வன்ஸ்ல காட்ட போறாங்க. இந்த ஒரு சீக்வன்ஸையே பார்க்க முடியலன்ட்டு நிறைய பேர் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தாத்தா நீங்க வரணும், திரும்பி வரணும் அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2 சீரியலை தொடர்ந்து அவரு அண்ணா சீரியலும் பண்ணிட்டு இருக்காரு. அதுல கொஞ்சம் ட்ரிங்கிங் பார்ட்டி மாதிரி நடிச்சிருப்பாரு. இருந்தாலும் அதுலயும் கொஞ்சம் பாசிட்டிவ் கொஞ்சம் நெகட்டிவ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அங்கேயும் அவருக்கு நல்ல ஃபேன் ஃபாலோஸ் இருக்காங்க. ஸோ ராமமூர்த்தியா நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருடைய ரியல் நேம் எஸ்டிபி ரோசரிங்க. இதுதான் இவருடைய ரியல் நேம். நிறைய பேருக்கு இவருடைய ரியல் நேமே தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி இவருக்கு நடிப்பை தூண்டின ஒரே நடிகர், அதாவது இவருக்கு ரொம்பவே பிடித்தமான நடிகர் யாருன்னு கேட்டீங்கன்னா எம்.ஆர். ராதா அவர்கள் ரொம்ப 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 பிடிக்குமாங்க. அதனால என்னவோ அந்த ரோல் எடுத்து ஏன் நம்ம பண்ண முடியாது, நம்ம பண்ண நல்லா இருக்குமே அப்படின்ட்டு ஆசைகள் இருந்திருக்கு. எம்.ஆர். ராதா அவர்கள் நடிச்ச பத்ரகாளி இந்த படத்துல அவர் பண்ண அந்த ஒரு ரோலை இவர் பிளே பண்ணணும்னு ஆசைகள் இருந்துதான். இப்படியே அவரை பார்த்து வில்லத்தனமா இருக்கட்டும், கருத்துக்கள் சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அங்கிருந்து தான் லேர்ன் பண்ணாராம். தனியா எங்கேயும் போயெல்லாம் கத்துக்கலையாங்க. ஸோ அப்பா கிட்ட இருந்து நல்ல ஒரு அன்பு, பணிவு, பாசம் எல்லாத்தையுமே லேர்ன் பண்ணி இங்கே பெரிய நடிகர் லெஜெண்டரி ஆக்டரான எம்.ஆர். ராதா அவர்கள் கிட்ட இருந்து நடிப்பை கத்துக்கிட்டு இப்போ ஒரு நல்ல நடிகர் அப்படின்ற பேரையும் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பல பேருடைய இல்லத்துல ஒரு தாத்தாவாவே இடம் பிடிச்சிட்டாரு. ஸோ ரோசரி அவர்களை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்? அண்ட் இவர் இந்த 3 சீரியல் மட்டும் இல்லாம ஆரம்ப காலகட்டத்தில இருந்து நிறைய சீரியல்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த வகையில் உங்களுக்கு அவர் நடிச்ச எந்த சீரியல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்? ஏன்னா அவர் மேக்சிமம் வில்லத்தனம் தான் பண்ணியிருக்காரு. அதனாலே அவரை தெரிஞ்சிருக்க கூட வாய்ப்புகள் இல்லை. ஸோ இப்போ அது எல்லாத்தையும் கவர் பண்ற வகையில அவருடைய உழைப்பு வீண் போகல. அடுத்தடுத்து அவருடைய கெரியர் அண்ட் அடுத்தடுத்த படங்கள் அவருக்கு வரணும் அப்படின்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில் இவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.